பருவமழை தொடங்கியவுடன் கொட்டு மழையிலும் ஷூட்டிங்கிற்கு தயாராகிவிட்டார் ஸ்டாலின். தார்ஜிப் தயார், ரெயின்கோட் தயார், கட்டுப்பாட்டு அறையில் திரைகள் தயார். ஆக பருவமழையை எதிர்கொள்ள தயாராகிவிட்டோம் என்கிறார்கள் திமுகவினர். இவர்களை பொறுத்தவரையில் கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு பாஷை புரியாமல் கொரியன் படம் பார்ப்பது போல திரையை வெறிக்க பார்த்தால் போதும், அதுதான் போர்க்கால நடவடிக்கை என நினைக்கின்றார்கள். பாவம், கருணாநிதி அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாரோ என்னவோ தெரியவில்லை. பருவமழையில் விவசாயிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என இன்று கருணாநிதி சொல்லித்தராத பாடத்தை கூட வெகு எளிமையாக கட்டணம் எதுவின்றி ஃப்ரீயா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் எடப்பாடியார். அது சரி, வாத்தியார்கிட்ட பாடம் படித்தவராச்சே, அம்மாவின் வளர்ப்பாச்சே. பருவமழையில் டெல்டாவில் பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. அதை பார்வையிட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் யாருமே இது வந்து சரியான முறையில் பாதுகாப்பு எல்லாருக்கும் தானே போகுது. விவசாயிகளின் வேதனையை கேட்டு கொதித்து போன புரட்சி தமிழர் மழைக்காலத்தில் ஒரு அரசு என்னென்ன செய்ய வேண்டும், இந்த விளம்பர அரசு பணி செய்யாததால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என விவரமாக பேசினார். சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகிற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக, நான் சட்டமன்றத்தில் பேசியது 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள் முளைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோன்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800 to 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்யறேன்னு சொல்றேன். ஆனா அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்யறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல், இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனாலதான் நாங்க முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோன்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல அந்த லோன்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க எப்படி இங்க இந்த நேரடி கொள்முதல் எடுத்தது நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆக நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்யாததே இவ்வளவு இழப்புக்கு காரணம் என்பது அம்பலமாகி இருக்கிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நல்ல தூர் வாரணும்,
தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இந்த ஆட்சியில் முறையா தூர்வாரில் ஒண்ணு. இரண்டாவது, பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டது. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்களில் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனால் 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்து நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இதை உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறார். அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. மழை வரும் முன்னரே மத்திய அரசிடம் பெற வேண்டிய அனுமதிகளை பெற்று விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். தூர்வாரி இருக்க வேண்டும். பயிர் காப்பீட்டு செய்திருக்க வேண்டும். இதில் எதையுமே இந்த அரசு செய்யவில்லை. அதுதான் இன்று டெல்டாவில் விவசாயிகள் கண்ணீரோடு நிற்க முழுமுதற் காரணம். ஏன் இந்த அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தவில்லை? ஆக மொத்தம் விளம்பர அரசு மழை வரும்போது பார்த்துக்கலாம் என்கின்ற தோணியில் அலட்சியமாக இருந்திருக்கிறது. ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் இன்று விவசாயிகள் கண்ணீர் விடுகிறார்கள். இது பருவமழையின் தொடக்கமே. போக போக என்னென்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. நாடாள தெரியாத நாடக கும்பல் இன்றைய புரட்சித் தமிழரின் பேச்சை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். முடிந்தால் குறிப்புகளை எடுக்க வேண்டும். அப்படியாவது இந்த நாடக கோஷ்டிக்கு அரசை நிர்வாகம் செய்வது எப்படி என புரிந்தால் சரி. இருப்பது 7 மாதம். இனி அவர்களுக்கு புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன? அடுத்த பருவமழைக்கு இங்கு நல்லாட்சியை நாம் அமைக்க வேண்டும். நாசமானதெல்லாம் போதும்.